இந்தியன் பிரீமியர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக் என்றழைக்கப்படும் ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. பிரமாண்டமான தொடக்க விழாவுடன் தொடங்கும் இந்த தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. இரு அணிகளிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும், குறிப்பாக கேப்டன்களும் மாறியுள்ளனர். கேகோர் அணிக்கு அனுபவம் வாய்ந்த அஜிங்கயா ரஹானே கேப்டன்சியை பொறுப்பை பெற்றிருக்கும் நிலையில், ஐபிஎல் தொடரில் போதிய அனுபவம் இல்லாத ரஜத் பட்டிதார் ஆர்சிபியின் கேப்டன்சியை பெற்றிருக்கிறார். பலரும் விராட் கோலி மீண்டும் கேப்டன்சியை பெறுவார் என எதிர்பார்த்த நிலையில், பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் பட்டிதார் கேப்டனாக்கப்பட்டார். இதனாலேயே இந்தாண்டு ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மீது பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 17 சீசன்களாக ஒருமுறை கூட ஆர்சிபி கோப்பையை வென்றதில்லை. கடந்தாண்டு ஃபாஃப் டு பிளிசிஸ் தலைமையில் 2ஆம் பாதையில் தொடர்ந்து 6 போட்டிகளை வென்று எலிமினேட்டர் வரை வந்த ஆர்சிபி, ராஜஸ்தானிடம் மண்ணை கவ்வி வெளியேற நேரிட்டது. கடந்த முறை தவறவிட்டதை இந்த முறை ரஜத் பட்டிதார் புதிய காம்பினேஷன் கொண்ட அணியின் மூலம் கைப்பற்றுவாரா என்பதை பொறுத்திருந்ததுதான் பார்க்க வேண்டும். அப்படி இருக்க, ஆர்சிபி அணியின் தொடக்க கட்ட பிளேயிங் 11, ஆர்சிபி பிளேயிங் 11 காம்பினேஷன் மற்றும் இம்பாக்ட் வீரர்கள் ஆகியவற்றை இங்கு காணலாம். விராட் கோலி கடந்த முறை போலவே ஓப்பனிங்கில் இறங்கப் போகிறார். கடந்தாண்டு கேகோர் அணியில் மிரட்டலான ஓப்பனிங் கொடுத்த பில் சால்ட் இந்த முறை ஆர்சிபி அணிக்காக களமிறங்குவார். சின்னசாமி மைதானம் சிறியதாக இருக்கும் என்ற காரணத்தால் இங்கு இவரின் சிக்ஸர் வானவேடிக்கையே ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். விராட் கோலி, வில் சால்ட் இணைய மிரட்டலான தொடக்கத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். மிடில் ஆர்டரில் கேப்டன் ரஜத் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா ஆகியோர் பலம் சேர்ப்பார்கள் எனலாம். ஜேக்கப் பெத்தெல் விளையாடுவாரா இல்லையா என்பது உறுதியாகாத நிலையில், டிம் டேவிட்டை கூட அவருக்கு பதில் விளையாட வைக்கலாம்.